கரி புலி உடையில் இவன் தமிழழகே. நுயிர் ஆசான் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் புரட்சி வணக்கம். அடுத்தவன் காலில் வீழ்ந்து வாழ்வதை விட எழுந்து நின்று இறந்து விடுவது மேலானது என்ற முழக்கத்தை முன்னிறுத்திய கியூபா விடுதலை புரட்சியாளர் சேகுவேரா அவர் தம் நண்பர்களுடன் அரசியல் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மிகப்பெரிய செல்வந்தரான அவரது தந்தை, என்னப்பா படிக்க போகாமல் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சேகுவேரா சொன்னார், நீங்கள் எல்லாம் ஒரு தூய அரசியலை முன்னெடுத்திருந்தால் எனக்கு அரசியல் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது, நான் படிக்க சென்றிருப்பேன் என்றார். அதே போலத்தான் நீங்கள் கேட்கலாம், பெருமக்களே, என்னடா இந்த சின்ன பையன் மேடை ஏறி அரசியல் பேசுறானு. ஆம், நீங்கள் ஒரு தூய அரசியலை முன்னெடுத்திருந்தால் எனக்கு அரசியல் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. எமது தலைமுறைக்கான தேவையை எடுத்து பேச வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. உலகத்தில் எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை பெருமக்களே, தேவையிலும் தான் பிறந்திருக்கிறது. இதுவரை தோன்றிய கொள்கைகள், கோட்பாடுகள், தத்துவங்கள், கண்டுபிடிப்புகள் இவை அனைத்தும் தேவையில் தான் பிறந்திருக்கிறது. தேவை அனைத்து கண்டுபிடிப்பு இருந்தால் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இவை அனைத்தும் ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டவைதான். அதை போலத்தான் அரிஸ்டாட்டில், அதை போலத்தான் சாக்ரட்டிஸ், அதை போலத்தான் பூலே, அதை போலத்தான் என்னுயிர் ஆசான் செந்தமிழன் சீமான். அவர் விதைத்த விதைதான் தற்போது ஒவ்வொருவரும் 100 சீமான்களாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இனம் தம் மொழி, வரலாறு, உழைப்பு இவை மூன்றிலிருந்துமே வெளியேற்றப்படுமையானால் அந்த இனம் அடிமையாக்கப்பட்டு அழிந்துவிடும். அப்படித்தான் நம் தமிழ் இனமும் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகில் இறைவனால் படைக்கப்பட்டு மனிதன் பேசிய முதல் மொழி எம் உயிர் தமிழ் அணிந்து கொண்டிருக்கிறது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றார்கள். எங்கே இருக்கிறது தமிழ்? நம் பெயரில் இல்லை தமிழ், நம் பேச்சில் இல்லை தமிழ், அலுவலகத்தில் இல்லை தமிழ், அரசு கோப்புகளில் இல்லை தமிழ், நம் நாட்டில் இல்லை தமிழ், நம் நாட்டில் இல்லை தமிழ், பாட்டில் இல்லை தமிழ், பெயர் பலகையில் கூட இல்லை தமிழ், எங்கும் இல்லை தமிழ். தமிழ் எங்கள் பேச்சு இல்லை பெருமக்களே, தமிழ் எங்கள் மூச்சு. அழிந்து கொண்டிருக்கும் எம் உயிர் தமிழை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எம் தலைமுறைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றை மறந்த இனம் சுடுகாட்டில் எரிந்த பினம். வரலாற்றை படைத்தவர்களுக்கு வரலாற்றை எழுதுவதற்கு நேரம் இருக்காது. அப்படித்தான் வரலாற்றை படைத்த எம் முன்னவர்கள் வரலாற்றை எழுதவில்லை. இங்கே வரலாறு என்றாலே வட இந்திய வரலாறு தான். எம் இன வரலாறு மறைக்கப்பட்டு வட இந்திய வரலாறு திணிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வீரம் என்றாலே சிவாஜி தான். மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி வெள்ளையனுடன் வெறும் 8 நாட்கள் மட்டுமே சண்டையிட்ட சத்ரபதி வீர சிவாஜி ஆகிவிட்டார். காளையார் கோட்டை சுவட்டில் கரித்துண்டால் எழுதி போர் அறிவிப்பு செய்து நெஞ்சுக்கு நேர் என்று தொடர்ந்து 8 மாதங்கள் சண்டையிட்ட எம் மாமன்னர்கள், மருது பாண்டியர்கள் வீர வரலாறு எங்கே இருக்கிறது? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வாங்கிற சிலை இருக்கிறது. ஆனால் வெள்ளையனுக்கு எதிராக தம் சொத்து முழுவதையும் விற்று அந்த பணத்தில் கப்பல் வாங்கி கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யின் சிலை எங்கே இருக்கிறது? வெள்ளையனுக்கு எதிராக போரிட்டு இழந்த பகை மீட்ட ஒரே வீரமங்கை வேலு நாச்சியாரின் சிலை எங்கே இருக்கிறது? சிவகங்கை அரண்மனை வாசலில் மரப்பாச்சி பொம்மை அளவில் சிறியதாய் நிற்கிறாய் என் மாதர்குல மாணிக்கம். மறைக்கப்பட்ட எம் இன வரலாற்றை நாங்கள் தேடி தேடி எழுதி கொண்டிருக்கிறோம். நாம் உழைப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாடு தம் மக்களின் உழைப்பை உற்பத்தியில் செலுத்தினால் அந்த நாடு வாழும் வளரும். ஆனால் நம் மக்கள் உழைப்பிலிருந்து வெளியேறி மதுவிற்கும் திரைக்கவர்ச்சிக்கும் அடிமையாகிவிட்டார்கள். காற்று வெற்றிடத்தை நிரப்பிக் கொள்ளும். அதே போலதான் நாம் உழைப்பிலிருந்து வெளியேறி அந்த வெற்றிடத்தை வட இந்தியர்கள் விட்டார்கள். தற்போது வரை கோடி கணக்கில் வட இந்தியர்கள் வந்து விட்டார்கள். அழிந்து கொண்டிருக்கும் விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எம் தலைமுறைக்கு முக்கிய தேவையாக இருக்கிறது. எம் இன மக்களின் உழைப்பை உற்பத்தியில் செலுத்தி அவர்களை உழைப்பின் பக்கம் திருப்ப வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எம் தலைமுறைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. சாதி, மதம், சாராயம், பணம் இவை 4ம் தான் இதுவரை உள்ள அரசியலை தீர்மானித்திருக்கிறது. தற்போது துறைக்கவர்ச்சி என்ற பெரிய போதை காதுகளுக்கும் கண்களுக்கும் போதை ஏற்றப்படுகிறது. இது 5வது தூணாக ஊன்றப்படுகிறது. இவை 5ஐயும் அறவே ஒழித்து அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அவற்றை நிறைவேற்ற வேண்டிய சேவையும் என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை எம் தலைமுறைக்கு முக்கிய தேவையாக இருக்கிறது. இந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டும் எந்த தொழிலையும் எம் தலைமுறை கடத்துவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அரசியலின் உயரிய ஆயுதமான உங்கள் வாக்கை வாங்குவதையும் நிற்பதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் அடிமைகளாக வாழ விரும்பவில்லை, வாக்களிக்கவும் விரும்பவில்லை. நாங்கள் இல்லாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். அதனால் நீங்கள் இனிமேல் எங்களின் கரங்களை பிடித்து எங்களுக்கு வலு சேர்க்க வேண்டிய தேவைதான் இங்கே மிச்சம் இருக்கிறது. அதனால் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி வழக்கறிஞர் அண்ணன் பாவரங்காடு கார்த்தி அவர்களுக்கு பஸ் ஏற்கலப்பையை தூக்கி விவசாய சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வெற்றி அண்ணனின் வெற்றி மட்டுமல்ல, உங்களின் வெற்றி, நம் இனத்தின் வெற்றி. தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.